நெருக்கப்பட்டு துன்பப்பட்டு ஒடுக்கப்பட்ட காலங்களில் இருந்த ஜனங்களுக்கு நிச்சயமாக நான் ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க மேலே இந்த வருஷம் ஊற்றுவேன். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை இன்னும் பெருக பண்ணுவேன். காசு, பணம், வெள்ளி, பொண்ணு, துணி, மணி, சொந்தம், பந்தம் எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம் தேவன் கொடுக்க போகிறார். இல்லையா? அதை தான் அப்படி சொன்னார். அந்த வார்த்தையை சொல்லி கண்டிப்பாக நான் அவர்களை இப்படி ஆசீர்வதிக்க போகிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளுக்குள்ளே வந்து நிற்கிறது. அப்படின்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் யார் மூலமாக நம்மளுக்கு வருதா? இயேசு சாமி மூலமாக புறஜாதிகளுக்குள் வருது. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவராலோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அப்படியே வரும்பொழுது உடன்படிக்கை பண்ணாத ஜனங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்றத தான் சொல்கிறேன். புறஜாதின்றது என்னென்னா ஏதோ கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் இல்லை, அந்த உடன்படிக்கையில் இல்லாதவர்கள் தான் புறஜாதி. வெளியே இருக்கிறவர்கள், அந்த உடன்படிக்கைக்கு உள்ளே இல்லாமல் வெளியே இருக்கிறவர்கள் தான் புறஜாதி. புறஜாதினோ ஏதோ கீழ் ஜாதி போல், ஏதோ மேல் ஜாதி போல், ஒரு அந்த ஜாதி போல் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அந்த அந்த சட்டத்திட்டத்துக்களுக்கு உட்படாத ஜனங்கள் தான் புறமாக இருக்கிறவங்க, வெளியே நிற்கிறவங்க. அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த வார்த்தை தான் பாருங்கள். அது இந்த வருஷத்தில் என் கண்களுக்கு முன்னால் அந்த அப்படியே காரியங்கள் வந்தது. நிறைய பேருக்கு திருமணம் ஆக போகுதா இந்த வருஷத்தில்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த. நிறைய வாலிபர்களுக்கு, ஆண் பெண் இவர்களுக்கு திருமணம் ஆக போகிறது. வீடு வாசல்கள் கட்டப்போகிறார்கள். மாற்றமான வேலைகளை அவர்கள் தேடுவார்கள். அவர்களுடைய கையின் பிரயாசங்களை அவர்கள் சாப்பிட போகிறார்கள். எந்த தீமையும் அவர்களை அணுகாதபடி நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இந்த வார்த்தையை சொல்லும்போது, ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை வெளிப்படும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு ஆயிடுச்சு. ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படின்னு ரொம்ப உங்களுக்காக ஜெபம் பண்ண. எவ்வளோ நம்ம ஜனங்கள் எவ்வளோ பேருக்கு நிறைய காரியங்கள் கை கூடாமல் இருக்குது, நிறைய காரியங்கள் நல்லது நடக்காமல் இருக்குது. இன்னும் அவங்க ஆசீர்வாதமாக ஆகணும், இன்னும் அவங்க சந்ததி பெருகணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வார்த்தைகளை சொல்லி தேவன் கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தத்தை. ஹல்லேலூயா. அவர்களை நிச்சயமாக பெருக பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னார். அப்போ அந்த காரியங்கள் ஒட்டி தான் நம்ம இந்த வசனங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகமன்ற ஒரு புஸ்தகம் 9:1-7. ஆதியாகமம் 9:1-7. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நோவாவுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். 7ஆம் வசனத்தை வாசித்துருங்க. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை நோவாவுக்கு சொல்றாருன்னா, முதல் மனுஷன் ஆதாமுக்கு சொன்னார். முதல் மனுஷன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஃபர்ஸ்ட் மனுஷனையும் மனுஷியும் ஆசீர்வதித்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால அவர்களுடைய பழுக்கம் பெருக்கம் எல்லாம் பூமியை நிரப்புனாலும் அந்த பூமி நோவாவின் காலத்தில் அழிக்கப்பட்டது. இப்போ நோவாவுக்கு கடவுள் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, நீ ஒரு பேழையை கட்டு, ஒரு கப்பலை கட்டு, நான் சொல்ற மாதிரி எல்லா மிருகங்களையும் ஜோடி ஜோடியா எடுத்துன்னு போய் அந்த வை, சுத்தமான பறவைகள் எல்லாம் 2 ஜோடியா எடுத்துன்னு போய் அந்த வை, நான் இந்த பூமியை ஜலத்தினால மூட போறேன், தண்ணினால இந்த பூமியை மூட போறேன். அப்போ நீ கட்டுற பேழையும் அதுக்குள்ள இருக்கிற எல்லா மிருக ஜீவராசிகளும் ஒரு ஜோடியை வச்சுக்கோ, ஏன்னா எல்லாமே மாண்டு போகும் அப்படின்றத கடவுள் அவனுக்கு சொல்றார். நான் சொன்னபடி ஒரு கப்பல் கட்டுன்ற. அவன் கப்பலை கட்டுறான். அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து அவனை கேட்குறாங்க, என்ன சார் என்ன பண்ற மரத்துல அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் சொன்னார் கப்பலை கட்டுன்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா, கடவுள் இந்த பூமியை உலகத்தை தண்ணியில மூட போறாராம், அதனால கப்பலை கட்டுன்னு சொன்னார். எல்லாரும் சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஒரு பைத்தியக்காரன். அந்த நாட்கள்ல மழைன்றது ஒன்றும் இந்த பூமியில
பெய்யல. ஏன்னா பனி தான், மூடு பனி எழும்பி பூமியை நனைக்கும், பூமியிலேருந்து எழும்பி பூமியை நனைக்கும். ஆறுகள் ஓடும், நதிகள் ஓடும், ஏரிகள் இருக்கும். ஆனால் மழைன்றது ஒன்று அந்த காலகட்டத்தில் வந்ததே கிடையாது. தேவன் அப்படியே இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆனால் அந்த நோவா அந்த வார்த்தையை சொல்லும்போது ஜனங்கள்லாம் கிண்டல் பண்ணாங்களாம். மழையாவது கிளையாவது அப்படின்றத கிண்டல் பண்ணாங்களாம், கேலி பண்ணாங்களாம். அவன் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கப்பல் கட்டுறான். ஏன்னா எல்லா ஜீவராசி, யானையில் 2 யானை, ஒட்டகஜீவி, இந்த மாதிரி எல்லா மிருகத்துலையும் 2 அப்போ எவ்வளோ பெரிய கப்பல் கட்டணும் யோசனை பண்ணு. அவ்வளோ பெரிய கப்பலை கட்டுறான், ஜனங்களெல்லாம் வேலைக்கு கூப்பிட்றான், கூலி கொடுக்குறான். மரத்தில் அவ்வளோ பெரிய கப்பல் கட்டுறான். கட்டுற வரைக்கும் ஜனங்க அமைதியாக கிண்டல் பண்ணி கேலி பண்ணின்னு இருக்கிறாங்க, செஞ்சான். ஆனால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மாத்திரம் கடவுள் ஏன் ஆசீர்வதிச்சார்னா, அவன் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அதான் விஷயமே. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணோன்னா அதுக்கு முக்கிய ஒரு காரணம் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும். நோவா கிட்ட சொல்றாரு, கப்பலை கட்டுறான், தண்ணி வரப்போதுறான்றாரு, அதே மாதிரி வருது. எல்லாரும் ஊரே எதிர்த்து நிற்கிறாங்க. நோவா ஒரு ஆள் ஏடா கூடமா கப்பல் கட்டின்னு கிடக்குறான்னு ஊரே எதிர்த்து நிற்குது. அவனை பரியாசம் பண்ணி கேவலமா பேசுது, ஒரு மாதிரி பேசுது. எல்லாம் எதையும் பொறுப்பெடுக்கல. ஏன்னா கடவுள் சொல்லிட்டார். கடவுளுக்கு கீழ்ப்படியணுமா மனுஷனுக்கு கீழ்ப்படியணுமா? கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும். அப்போ கடவுள் சொல்லிட்டாருன்றதுக்காகவே அவன் அந்த கப்பலை கட்டி முடிக்கிறான். அதே மாதிரி கடவுள் அவனையும் அவங்க மனைவி, அவனுக்கு 3 பையன் 3 மருமகள், மொத்தம் 8 பேர் உள்ளே போயிட்டாங்க. ஆண்டவர் வெளியே இருந்து கதவை டாப்பால் போட்டார். உள்ளே இருந்தால் கூட யாருன்னா தட்டினா திறந்துடுவான். அதனால கடவுள் என்ன பண்ணிட்டாரு, வெளியே தாப்பால் போட்டார். வெளியே தாப்பால் போட்டு விட்டுட்டார். அவன் உள்ளே இருக்கிறான். எல்லா சாப்பாடு கீப்பாடு எல்லாத்துக்கும் தீனி எடுத்துன்னு போய் வச்சிட்டான். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஆண்டவர் வானத்து மதகுகளை திறக்கிறார், பூமியின் ஊற்றுகளை திறக்கிறார். இப்படி ஊற்றம் திறக்கப்படுது, மதகுகளும் திறக்கப்படுது. 40 நாள் இரவும் பகலும் மழை அப்படி பெய்யுது. பேஞ்சவொன்னே அப்படியே தண்ணி பூமியில் நிரம்பி உயரமான மலைகள் எவ்வளோ பெருசோ அதுக்கு மேலே 15 முழம் உயரத்துக்கு தண்ணி நிற்கிது. 15 முழம்னாக்கா என்ன, எவ்வளோ, எத்தனை அடி? 15 முழம்னா ஒரு முழம் 1.5 அடி. 15 முழம்னா 21 அடி இருக்குமா? 21 அடி இல்லையா? 15 அடி 15 அரை 7.5 தானே? 15 ஒரு 7.5 22. நல்லா தெரியுமா? கரெக்டாக சொல்கிறாங்க. 22 அடிக்கு மேலே தண்ணி நின்றுச்சு. ஏன்னாக்கா அந்த காலத்தில் 15, 16, 18, 20 அடி உயரம் வரைக்கும் ஆளுங்க இருந்தாங்க, ராட்சத மனிதர்கள். கோலியாத்தே அவ்வளோ அப்படி இருந்தானா பாருங்க. எப்போ சவுல் காலத்துல அவ்வளோ பெரிய மனிதன் இருந்தானா கோலியாத். அப்போ நோவா காலத்துலலாம் ராட்சதர்கள் பிறந்தார்கள், ஏனாக்கின் புத்திரர்கள். அப்போ எவ்வளோ ஹைட்டாக இருந்ததுன்னு 18 அடிக்கு மேலே இருந்தாங்களாம். அதனால தான் ஆண்டவர் 22 அடிக்கு மேலே தண்ணி நிறுத்திட்டார். ஏன்னா 18னா கூட அப்படியே கைத்த வச்சுன்னு தப்பிச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு மேலேயும் தண்ணி நிறுத்திட்டார். எல்லாம் செத்து போச்சு. இந்த கப்பல் மட்டும் தண்ணியில் மெதுக்க ஆரம்பிச்சுது, கடந்து போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கடவுள் தண்ணியை வத்த பண்ணினார். அது ஒரு மலை மேலே போய் அந்த கப்பல் நின்றுச்சு. அந்த மலை பேர் அரராத் என்ற ஒரு மலை. இன்றைக்கும் அது ஒரு ஊரில் இருக்குது. அது மேலே அந்த மரத்துண்டுகளை கண்டுபிடித்து அந்த கப்பலையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. செல்லரிச்சு அப்படியே இருக்குதான் பாருங்க. இல்லையா? அரராத் என்ற ஒரு மலை மேலே அது இன்றைக்கும் அந்த கப்பல் இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சி அதே மாதிரி மாடலையும் இன்னொரு இடத்துல செய்துட்டாங்க. அதே இடத்துல கூட போய் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜனங்க வெளியே வருது. நோவா காலத்தில் எல்லாமே உலகம் முடிஞ்சு போச்சு. ஆதாமுக்கு சொல்லி ஆசீர்வதிச்சார் இல்லையா? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தாரு. ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனாலேயே அந்த நாட்களில் அந்த பாவம் பெருகுனால கடவுள் கோவப்பட்டு தண்ணியில் அழிச்சிட்டார். இப்போ யாருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு? நோவாவுக்கு சொல்றார். அவன் நோவா என்ன பண்ணானா, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆதாம் கீழ்ப்படியல. இந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாதேன்னாரு. அது சாப்பிட்றதுனால என்ன? அது சாப்பிட்டா நல்லது தெரியும், கெட்டதும் தெரியும். பிசாசு என்ன சொல்லிட்டான்? தேவர்களை போல ஆயிடுவேன்ட்டான். ஆல்ரெடி அவன் கடவுள் சாயலில் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான்றது அவனுக்கு புரியாதபடி அவனை தந்திரமா ஏமாத்திட்டான். சாப்பிட்டு பார், நீ கடவுள் போல ஆயிடுவேன், நல்லது தெரியும் உனக்கு, கெட்டது தெரியும் உனக்கு அப்படின்றது ஆக்கிட்டான். இல்லையா? பணம் பிரச்சனை இல்லை, அந்த ஆண்டவர் சொன்னதுக்கு மதிக்காம போனான் பார், அதான் பிரச்சனை. இல்லையா? அதனால தான் அந்த உலகம் அழிக்கப்பட்டது. அவன் பழுகவும் இல்லை, பெருகவும் முடியல.
அவனுடைய உலகம் அழிச்சிட்டார். நோவாவின் ஆதாமின் உலகத்தை அழிச்சிட்டார். இப்போ நோவாவின் உலகம். நோவாவுக்கு 8 பேர், அவன், அவங்க மனைவி, 3 பையன், 3 மருமகள். இவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? திரும்பி இவங்க மூலமா பழுக வைக்கிறாரு, பெருக வைக்கிறாரு. இவங்களுடைய சந்ததி அப்படியே பூமியில விருத்தி ஆகிறது. இல்லையா? அதுக்கப்புறம் தான் நோவாவின் மூலமா வந்தது தான் இவ்வளோ பெரிய உலகம். இப்போ காரணம் என்ன? நோவாவை ஏன் அப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் பாருங்க, அவன் மூலமா அந்த உலகத்தை உண்டாக்கி சொல்றாரு பாருங்க. இப்பதான் சொல்றாரு, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். 7ஆம் வசனமா அப்படிதான், நீங்கள் பழுகி பெருகி பூமியில திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், மனுஷனை பார்த்தாலே எல்லா மிருகங்கள் எல்லாருக்கும் பயம் வரணுமா? அப்படி பண்ணிட்டாரா? பூமியில நடமாடும் யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும். ஐயோ போ, அப்பதான் சாப்பாட்டுக்கு அப்பதான் கறியே அலோட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரையும் மனுஷன் கறி மீன் எல்லாம் சாப்பிடக்கூடாது. வரோம் வெஜிடேரியன் தான், வரோம் காய்கறிகள் தான், பழம் அது இதுன்னு சாப்பிட்ணும். எப்போ இந்த உலகம் அழிக்கப்பட்டு திருப்பி உருவாகும் போது ஏன் கறியை அனுமதிக்கிறேன்னா, மேலே வந்து அந்த ஜலத்திரைன்னு ஒன்று வச்சுருந்தாராம். வானத்தில் ஜலத்திரை ஸ்ட்ரைட்டாக சூரியன் மனுஷன் மேலே படல, அந்த திரையின் மேல் பட்டு அதுலேருந்து ஒரு ஒளி தான் பூமியில் மனுஷன் மேலே எல்லா மேலேயும் பட்டது. ஆனால் தண்ணி அந்த ஜலத்திரை கிழிஞ்சதுனால எல்லா தண்ணியும் கீழே இறங்குறதுனால இப்போ சூரியன் டைரெக்டாக மனுஷன் மேலே மிருகம் மேலே உலகத்தின் மேலே படுறதுனால அவனுடைய தட்பவெப்ப சூழ்நிலை மாறி அவனுடைய அணுக்கள் எல்லாம் வேற மாதிரி ஆயிடுன்றதுக்காக அவனுக்கு அந்த கறியை அனுமதிக்கிறார். எப்போ அனுமதிக்கிறார்? நோவா காலத்தில் தான் கறி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க அப்படின்றத அனுமதிக்கிறார். சொல்றாரு பாருங்க, நடமாடுகிற ஜீவச்சந்துக்கள் யாவும், நடமாடுகிற ஜீவச்சந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகளையும் உங்களுக்கு தந்தேன். எப்படி காய்கறியை கொடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த நடமாடுகிற ஜீவச்சந்துக்கள் யாவையும் உங்களுக்கு ஆகாரமா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனம், மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட அதை சொல்லிட்டு ஒரு கட்டளையும் சொல்றாரு. சாப்பிடும் போது அந்த கறியை ரத்தத்தோட சாப்பிட்றாதீங்க, அந்த ரத்தத்தை அழிச்சிடுங்க, ஏன்னா ரத்தத்துல உயிர் இருக்குது, அந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் சொல்றாரு. இன்னைக்கும் அதே போலதான் நிறைய ஜனங்க பாருங்க கறியை நல்லா அழிச்சிட்டு வேக வச்சு சாப்பிடும். இன்னும் சில ஜனங்க என்ன பண்ண, ரத்த பொரியல், ரத்த கூட்டு, ரத்த தொக்கு அது சாப்பிட வேணான்றாரு. எல்லாம் சாப்பிடுப்பா, உனக்கு நான் ஆகாரமா கொடுக்குறேன்னு. ஆனா எதை சாப்பிடாதுன்னாரு? ரத்தத்தோட புசிக்காதன்னு. நீங்க சென்னை பக்கத்துல வந்தீங்கன்னா இப்போ ஒரு ஏரியா இருக்குது, அந்த பக்கம் போனா ஆட்டு ரத்த பொரியல், ஆட்டு ரத்த கூட்டு, ஆட்டு ரத்த தொக்கு, ஆட்டு ரத்த உண்டகரி அப்படின்னு விதவிதமா வச்சு அறுக்கும் போது ரத்தத்தை பிடிச்சிடுறான். பிடிச்சி அதையே வந்து பொரியல் அது இதுன்னு எல்லாத்தையும் செய்யும் சொல்லிட்டு சொல்றாரு பாரு, உங்களுக்கு உயிரோடு இருக்கிற உங்கள் 6ஆம் வசனம், மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷரால் சிந்தப்பட கடுவது, நீங்கள் பழுகி பெருகி வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி முதல் பரியந்தமும் பறவைகளோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், இனி மாம்சமானவர்கள் எல்லாம் ஜலத்தினால சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலம் உண்டாகப்படுவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவச்சந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும்
உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் பொழுதெல்லாம் அந்த வில் மேகத்தில் தோன்றும். அல்லேலூயா. கடவுள் இப்போ உடன்படிக்கை பண்றேன். இனிமேல் நான் தண்ணியில உலகத்தை அழிக்க மாட்டேன், எந்த மிருகங்களையும் நான் சாகடிக்க மாட்டேன், உலகத்தை தண்ணியில மூடுந்து போல இனி உலகத்தை அப்படி பண்ண மாட்டேன். உங்களுக்கு எனக்கும் ஒரு உடன்படிக்கை வைக்கிறேன், ஒரு ஒப்பந்தம் போடுறேன். என்ன ஒப்பந்தம்னா, என் வில்ல மேலே வைக்கிறேன். எப்பெல்லாம் மேலே மேகங்கள் சூழும் பொழுது நீ மழையை பார்க்கும்போது அங்க ஒரு வில்லு தெரியும். அது என்ன வில்லு? அல்லேலூயா. அதான் அதான் அதேதான், வானவில் தான், கடவுளுடைய வில்லே தான். இவ்வளோ நாள் சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன் வானவில்லை, அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியாமல் இருந்தது. என்னடா வானவில் 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 அப்படின்றது. எப்போ நான் ரட்சிக்கப்பட்டு பைபிளை படிச்சுன்னு இதில் இருக்குது. ஏன் அது திடீர்னு மழை காலத்தில் மேகங்கள் கருத்து வரும்போது அந்த வானவில் தோன்றுகிறது என்று நான் சின்ன வயசுலேருந்து பார்ப்பேன் பாருங்க. அப்படி சிந்திப்பேன், நான் யோசிப்பேன். அப்படியே யோசனை பண்ணிருக்கும் போது அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தெரியுது, அவ்வளோ பெரிய வில்ல கடவுள் வானத்தில் வச்சார்னா எதுக்குன்னா, நீ மேகங்கள் சூழும் போது கார் மேகங்கள் வரும் பொழுதெல்லாம் அதை பார்க்கும் போது ஜலத்தினால் ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு, அப்போ மழை மட்டும் பெஞ்சிட்டு போகுது அப்படின்றத மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவராக என் வில்ல நான் வைக்கிறேன், அது எப்பெல்லாம் நீ பார்க்குறியோ அப்போல்லாம் நான் தண்ணியில் அழிக்க மாட்டேன்ற உடன்படிக்கை அது தெரியும். இல்லையா? என்ன ஒரு பிரமிப்பா இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் தான் இதை பற்றி நிறைய பேருக்கு நான் சொல்லும் போது ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அது வானவில்லுன்றது அது கடவுளுடைய வில்லா, மேகத்தில் வச்சிருக்கிறாரான்றது நிறைய பேர் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாருங்க, நோவாக்கு என்ன சொன்னாரு? அவன் சொன்னபடி செய்தான். பேழைய கட்டினான், ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுனாரு, சொன்னான். ஆனா எந்த ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள. நோவாவும் குடும்பமும் போய் உள்ள சேர்ந்தாங்க, அவனை ஆசீர்வதிச்சார். ஏன் அவனை பழுக பண்ணாரு, பெருக பண்ணாரு? அவனை ஏன் ஆசீர்வதிச்சாரு? அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதனாலதான் பிளெஸிங். ஆதாமுக்கு அந்த பிளெஸிங் வராம போயிடுச்சு. ஆதாம் மூலமா தான் உலகம். நாங்க இன்னைக்கு ஆதாம் மூலம் தான் உலகம். பட் அவன் உலகம் அழிஞ்சு போச்சு. நோவாவின் மூலமா தான் உலகத்தை திருப்பி ஆண்டவர் பெருக பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நோவா கீழ்ப்படிந்ததுனால எம்புட்டு பெரிய ஆசீர்வாதங்களை நோவாவுக்கு கொடுத்தார். அடுத்த